ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் நேம் நான் பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ப்ரொனவுன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரொனவுன் பற்றி ப்ரொனவுன் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வரும். இது வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து சிங்குலர் சப்ஜெக்டில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தரதுக்கு நான் ஆசைப்பட்றேன். நம்ம வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் வந்து நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களால வந்து அவங்களோட ஃப்ளூயன்ஸை சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். நியூ இயர்ஸ் யாரானா பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்களும் வந்து ஹோம்ஒர்க் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட ஃப்ளூயன்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஆஸ் எ டீச்சராக நான் சொல்ல வேண்டியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட ஃப்ளூயன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டைப்ஸாக வந்து இந்த கமெண்ட். ஓகேங்களா? நீங்கள் வந்து கமெண்ட்டை வந்து நீங்கள் எனக்கு போஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக உங்களோட ஃப்ளூயன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டைரெக்டாக சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். மேலே பாருங்கள், டைட்டில் பாருங்கள், யூசேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். ஓகேங்களா? ஸோ அதோட மீனிங் பாருங்கள். ஒரு குழுவில் உள்ள அனைவரையும் தனித்தனியாக குறிப்பிடும் பொழுது நாம் இந்த ப்ரொனவுனை பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இது சிங்குலர் சப்ஜெக்டுடன் மட்டுமே வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு 10 பேர் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. நம்ம ஒரு 10 பேர் இருக்கிறோம். அந்த 10 பேருக்கும் நம்ம ஒரு ப்ரைஸ் தரணும் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ப்ரைஸ் நாங்கள் தரப்போகிறோம். ஓகேங்களா? சேம் அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுனால இந்த மாதிரியான ப்ரொனவுன் எல்லாமே வந்து சிங்குலர் சப்ஜெக்டாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸி கிட். ஓகேங்களா? ஸோ அந்த கேட்டகரியில தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். நம்ம மல்டிபிள் ப்ரொனவுன் வந்து இங்கிலீஷில் இருக்குது. சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஓகேங்களா? பொசசிவ் ப்ரொனவுன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரொனவுனும் வந்து சேரும். ஓகேங்களா? அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். ஸோ அந்த ப்ரொனவுன்ஸோட லிஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈச். ஓகேங்களா? எய்தர். ஈச் அப்படின்னா ஒவ்வொரு. எய்தர் அப்படின்னா இரண்டில் ஏதாவது ஒன்று. நெய்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இல்லை. ஓகேங்களா? இரண்டில் எதுவுமே இல்லை. எனி அப்படின்னா ஏதாவது ஒன்று. நவுன் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஒன் அப்படின்னா ஒருவரை ஒன்றை மட்டுமே குறிப்பிடும் பொழுது. போத் அப்படின்னா இரு பக்கமும். ஓகேங்களா? அதாவது வந்து போத் ஆர் இன்டெலிஜென்ட். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து போத் அப்படின்றது வந்து இந்த ப்ரோனவுன். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுனா ஆக்ட் ஆகுது. சேம் இதே மாதிரி தான் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம எது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈச். ஓகேங்களா? ஸோ இந்த ஈச் அப்படின்றது வந்து நம்ம மல்டிபிள் பிளேசஸில் வந்து டே பை டே கான்வர்சேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இது ஈச்சை நம்ம பார்க்கலாம். ஏன்னா மிச்சம் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நான் அப்கமிங் ஸ்லைடில் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றது ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு பாருங்கள், யூசேஜ் ஆஃப் ஈச். ஓகேங்களா? அதோட தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு. இது நம்ம வந்து போன ஸ்லைட்லேயே பார்த்துட்டோம். நான் ஆல்ரெடி சொன்னது தான். இது எல்லாமே வந்து சிங்குலராக தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஈச். ஏன்னா இதுதான் வந்து ப்ரொனவுன். ஓகேங்களா? அதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து வர்ப். ஓகேங்களா? இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் எக்ஸாம்பிள் படிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு மாணவரும் ஒரு புத்தகம் வைத்திருக்கின்றனர். ஓகேங்களா? ஒவ்வொரு மாணவரும் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஈச் ஸ்டூடெண்ட். ஏன்னா டைட்டில் பாருங்கள், ஒவ்வொரு அந்த இடத்துல வந்து ஈச் போடணுமா? மாணவரும் அப்படின்றப்போ ஸ்டூடெண்ட். ஈச் ஸ்டூடெண்ட். வெர்ப்னா பாருங்கள், வைத்திருக்கிறது. ஓகேங்களா? அதுதான் பொசசிவ். நான் இப்போ வந்து நான் ஒரு பேனா வச்சுருக்கேன் அப்படின்னா ஐ ஹேவ் ஏ பென். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஈச் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? அது வரைக்கும் அந்த ப்ரொனவுன் முடியுது. ஈச் ஸ்டூடெண்ட் ஆஸ். ஏன்னா அது வந்து சிங்குலர். அதனால் வந்து ஆஸ் ஏ புக். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ நான் ரெண்டாவது சொல்கிறப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஒவ்வொரு தந்தைக்கும் அவருடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு அப்படின்னு வரப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஈச் போடணும். ஓகேங்களா? ஈச் தந்தைக்கும், ஒவ்வொரு தந்தைக்கும். அப்போது ஈச் ஃபாதர். ஓகேங்களா? இங்கே நம்ம வந்து ப்ளூரல் சொல்லலை. ஒவ்வொரு தந்தைக்கும் அப்படின்றது ஒரு சிங்குலர் தான் சொல்கிறோம். ஒவ்வொரு தந்தைக்கும் அப்படின்றப்போ ஈச் ஃபாதர். பிள்ளைகள் படிக்க வேண்டும் அப்படின்றப்போ அவரு விரும்புகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க விரும்புகிறப்போ ஒவ்வொரு தந்தைக்கும் ஈச் ஃபாதர் வாண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்க விரும்புகிறாங்க. என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா தங்களுடைய குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஈச் ஃபாதர் வாண்ட்ஸ் இஸ் அப்படின்னா அவருடைய. ஓகேங்களா? சிங்குலர்ன்றதுனால
அவருடைய. இங்கே மேலே அவர்களுடையன்னு போட்டிருக்கோம். நம்ம வந்து ப்ளூரலாக இருந்தால் அவர்களுடைய தேர் போடலாம். இங்கே நம்ம வந்து அவர்களுடைய அவருடைய அப்படின்றப்போ இஸ். ஓகேங்களா. இஸ் சில்ட்ரன் டு ஸ்டடி வெல். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஈச் ஃபாதர் வாண்ட்ஸ் இஸ் சில்ட்ரன் டு ஸ்டடி வெல். ஓகேங்களா. ஸோ இந்த லென்த்தி சென்டென்ஸை கூட நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஈஸியாக பேசிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது பாருங்கள். ஒவ்வொரு வேலைக்காரர்களும் வேலையை நன்றாக செய்கின்றனர். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆள் வைக்கிறோன்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ எல்லா வேலைக்காரங்களும் வந்து நல்லா தான் வேலை பார்க்குறாங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேலைக்காரர்களும் நம்ம தனித்தனியாக சொல்லும் பொழுது நம்ம ஒரு 10 பேர் வைப்போம். அந்த 10 பேரில் வந்து நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவலாக சொல்லும் பொழுது நம்ம இந்த ஈச்ன்றதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈச்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டிபிள் பிளேசஸில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஈச்சை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு சப்ஜெக்டாக போட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். அது பக்கத்தில் வந்து நம்ம எந்த ஒரு நவுன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து வேலைக்காரர்கள் அப்படின்ற ஒரு நவுன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈச் ஒர்க்கர். ஒர்க்கர் அப்படின்றது ஒரு நவுனு. ஈச் ஒர்க்கர் அப்படின்றது ஃபுல் ஒரு ப்ரொனவுன். ஓகேங்களா. ஈச் ஒர்க்கர் ஒர்க்ஸ் வெரி வெல். ஓகேங்களா. அது வந்து அவங்க டே பை டே ஆக்ஷன்றதுனால நான் இங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 4வது பாருங்கள். ஒவ்வொரு மாணவர்களும் ஆங்கில தேர்வில் பயிற்சி பெற்றார்கள். பாஸ்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு மாணவர்களும் ஆங்கில தேர்வில் பயிற்சி பெற்றார்கள். ஒவ்வொரு மாணவர்களும் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போது ஈச் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் அந்த ப்ரொனவுன் முடியுது. ஈச் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாஸ் ஆகிட்டாங்க. ஈச் ஸ்டூடெண்ட் பாஸ் த இங்கிலீஷ் எக்ஸாம். ஓகேங்களா. ஈச் ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. எதில் பாஸ் பண்ணாங்க? இங்கிலீஷில். ஓகேங்களா. இங்கிலீஷ் எக்ஸாம். ஓகேங்களா. ஈச் ஸ்டூடெண்ட் பாஸ் த இங்கிலீஷ் எக்ஸாம். ஓகேங்களா. அது ரெண்டும் சேர்த்து தான் சொல்லணும். ஏன்னா அதுவுமே தனித்தனியாக வரல. நம்ம எப்படி சொல்லிக்கிறோம், ஆங்கில தேர்வில் அப்படின்றப்போ த இங்கிலீஷ் எக்ஸாம். ஈச் ஸ்டூடெண்ட் பாஸ் த இங்கிலீஷ் எக்ஸாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். நான் எக்ஸாம்பிள் வந்து ஒன்லி 1 டைம் ஆர் 2 டைம்ஸ் தான் நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு எப்படின்னா அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்காக நான் மல்டிபிள் டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஏன் இவர் வந்து ஒரு வாட்டி தான் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வாட்டி பேசுகிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நான் பேசுகிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். நம்ம டைட்டில் நம்மள எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து 1 or 2 ஸ்லைட்லேயே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நான் அதுக்கப்புறம் கொடுக்குற எக்ஸாம்பிள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைஃப்லாம் மறக்காது. அதனால் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ 5வது பாருங்கள். ஒவ்வொரு பேனாக்களும் வெவ்வேறு நிறத்தில் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ நான் இப்போது கடைக்கு போவோம். ஸோ அவங்க ஒரு பஞ்ச் ஆஃப். ஓகேங்களா. ஒரு பஞ்ச் ஆஃப் பேனா வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் கலர், க்ரீன் கலர் எல்லா கலருமே இருக்கும். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நான் போனேன், அங்கே போனால் எல்லா பேனாவும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல தான் நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈச் பென். ஓகேங்களா. ஈச் பென் நம்ம வந்து சிங்குலராக தான் சொல்கிறோம். ஒவ்வொரு பேனாக்களும். ஓகேங்களா. ஈச் பென் ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் கலர். ஓகேங்களா. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஈச் பென்ஸ் ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் கலர். ஓகேங்களா. இது வந்து சிங்குலர்ன்றதுனால ஆஸ் போடுறோம். எ டிஃப்ரெண்ட் கலர். ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. அதனால் வந்து ஆப் போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் 5 பார்த்துட்டோம். சிங்குலரில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா. இப்போ வந்து ப்ளூரல். ஏன்னா இங்கிலீஷில் எல்லாமே வந்து சிங்குலருக்கும் வரும், ப்ளூரலுக்கும் வரும். ப்ளூரலில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் வரணும். ஓகேங்களா. அதாவது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நீ, நான், ஓகே, அவன், அவள், அவள், அது ஓகேங்களா. சரி, அந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவள் அது இங்கே தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ப்ளூரல் பார்க்க போகிறோம். ஏன்னா சிங்குலர் பார்த்துட்டோம், ப்ளூரல் பார்க்குறோம். அங்கே வந்து சப்ஜெக்ட் போடணும் ப்ளஸ் ஈச் அண்ட் வெர்ப். ஓகேங்களா. போனதுலேயே தான். ஆனால் முன்னாடி வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணுறோம். படிக்கிற பாருங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. ஓகேங்களா. எங்கள் ஒவ்வொருக்கும் அப்படின்றப்போ நாம். ஓகேங்களா. வி தான் யூஸ் பண்ணோம். நாம் அல்லது நாங்கள். ஓகேங்களா. வி ஈச் எ டிசைர். ஓகேங்களா. வி அப்படின்றது வந்து ப்ளூரல். அதுக்காக நம்ம வந்து ஹேவ் யூஸ் பண்ணுறோம். வி ஈச் ஹேவ் எ டிசைர். டிசைர்னா ஆசை. ஓகேங்களா. எங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு ஆசை இருக்குது. 7வது பாருங்கள். இதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கலாம். சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவங்க ஒவ்வொருக்கும் ஒரு கனவு இருக்கலாம். அதனால் வந்து அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கனவுன்றது வந்து அவங்க இப்போ வந்து இங்கிலீஷ் கற்றுக்கினாங்கன்னா அவங்க வந்து அவங்க ஜாபில் வந்து கரியர் குரோத்தில் வந்து நல்ல ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போக முடியும். ஸோ அது அவங்களோட கனவு. நம்ம சொல்லும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஏன் இங்கிலீஷ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கலாம். அதனால் அவங்க இங்கிலீஷ் படிக்கிறாங்க. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேங்களா. தே அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ஈச் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். தே ஈச் அப்படின்றது வந்து
அவர்கள் ஒவ்வொருவருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு தான் ஈச்சோட மீனிங். நம்ம இங்கே வந்து ப்ளூரலாக யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொருவருக்கும் அப்படின்றப்போ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கேன் ஹேவ் எ ட்ரீம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம நார்மல் இருக்கலாம் அப்படின்றப்போ நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தே ஈச் கேன் ஹேவ் எ ட்ரீம். ஓகேங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஒன்றும் இல்லை, நம்ம பிஃபோராக வந்து ஒரு ப்ளூரல் நவுனை ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் சாப்பிடுவதற்கு போக வேண்டும். சொல்லுவோம் பார்த்தீங்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் சாப்பிட்றதுக்கு போகணும். 10 பேர் இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக சொல்லும்பொழுது, நீங்கள் ஒவ்வொருவரும் சாப்பிட்றதுக்கு போகணும் அப்படின்றப்போ நீங்கள்ன்றதை வந்து நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அதை வந்து ஃப்ரண்ட்டில் போடுறோம். யூ ஈச் அப்படின்றப்போ நீங்கள் ஒவ்வொருவரும், ஏன்னா ஈச்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒவ்வொரு நம்ம இங்கே வந்து ப்ளூரலோட சேர்த்து சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் ஷுட் கோ டு ஈட்டிங். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் சாப்பிடுவதற்கு போக வேண்டும் அப்படின்றப்போ யூ ஈச், ஏன்னா இது வந்து ப்ளூரலில் சொல்கிறோம். யூ ஈச் அப்படின்றப்போ ஈச் யூ போடக்கூடாது, அது தப்பாக மாறிடும். யூ ஈச், ஏன்னா நம்ம வந்து நீங்கள் அப்படின்றது வந்து ப்ளூரல். ஓகேங்களா? நம்ம நார்மல் சப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதனால் வந்து அதை நம்ம வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் போடணும். ஓகேங்களா? அப்படி தான் நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்கோம். கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. யூ ஈச் ஷுட் கோ டு ஈட்டிங். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் சாப்பிட்றதுக்கு போகணும். ஓகேங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆக பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் முதலில் ஓய்வெடுக்க வேண்டும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே 10 பேர் வேலை பார்த்துருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து ஓகேங்களா, நீங்கள் ஒவ்வொருவரும் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. அப்போ தான் நம்மளால் வந்து வேலை வந்து ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஈச் அப்படின்றப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் ஷுட் டேக் சம் ரெஸ்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட் முதல்ல வந்து நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? யூ ஈச் அப்படின்றப்போ நீங்கள் ஒருவரும் ஓய்வு எடுக்க வேண்டும் அப்படின்றப்போ ஷுட் டேக் சம் ரெஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்து முதல்ல. ஓகேங்களா? யூ ஈச் அப்படின்னா நீங்கள் ஒருவரும். ஓகேங்க, நாங்கள் ஒருவரும் அப்படின்றப்போ வி ஈச். ஓகேங்களா? இது அவர்கள் ஒருவரும் அப்படின்றப்போ தே ஈச். ஓகேங்களா? ஸோ 3ஆம் ஸ்லைடில் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யூ ஈச் அப்படின்றப்போ நீங்கள் ஒருவரும் ஓய்வெடுக்க வேண்டும் அப்படின்னா வேண்டும்னா நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஷுட் டேக் சம் ரெஸ்ட் முதல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? யூ ஈச் ஷுட் டேக் சம் ரெஸ்ட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 10வது பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் முதலில் விதிமுறைகளை படிக்க வேண்டும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பேங்க்கில் லோன் வாங்கிறதுக்கு போவோம். ஸோ அங்கே வந்து சம் க்ரைட்டீரியாஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சேம் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படின்றப்போ நீங்கள் அப்படின்றது நம்ம நார்மல் சப்ஜெக்ட், அதை வந்து ஃப்ரண்ட்டில் போடணும் யூ. ஒவ்வொருவரும் அப்படின்றப்போ ஈச். ஓகேங்களா? சேம் அதை ரிலேட்டட் பண்ணி தான் ஒவ்வொருவரும் ஓகேங்களா அப்படின்னு மாற்றுறோம். ஆனால் அதோட மீனிங் வந்து ஒவ்வொரு. நீங்கள் ஒவ்வொருவரும், அவர்கள் ஒவ்வொருவரும், நாங்கள் ஒவ்வொருவரும். ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து அது ஒவ்வொருவா மாறுது. ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் ஷுட் ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கணும் அப்படின்றப்போ யூ ஈச் ஷுட் ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் எதுக்கு யூலேயே போடுறேன் அப்படின்னா, அது நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தனியாக யோசிச்சு பார்க்கும்பொழுது இந்த கான்செப்ட் வந்து உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யூ ஈச் ஷுட் ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 10 பார்த்துட்டோம். சிங்குலராக எப்படி ஆக்ட் ஆகுது, ப்ளூரலாக எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆஃப் என்ற ஈச் ஆஃப் அப்படின்ற ஒரு ப்ரிப்போசிஷனை கூட ஆட் பண்ணி நம்ம வந்து எப்படி சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோன்னு பார்க்கணும். இப்படி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஈச் வந்து ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டோம்னா அங்கே வந்து நம்ம வந்து வெர்பு வந்து சிங்குலராக தான் போடணும். ஓகேங்களா? இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஹாஃப்ன்ற ப்ரொபோசிஷன் ஆட் பண்ணும் பொழுது அங்கே வந்து நம்ம பொசசிவ் ப்ரோனவுன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணிக்கலாம், எதனா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெர்பு வந்து சிங்குலர் வெர்ப் போடணும். ஏன்னா ஈச்ன்றது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மறக்கவே கூடாது. ஈச் வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் போட்டிங்கன்னா வெர்பு வந்து சிங்குலர் வெர்பாக இருக்கணும். ஓகேங்களா? நாம் ஒவ்வொருவரும் தேர்வு எழுத வேண்டும் அப்படின்றப்போ ஈச் ஆஃப் அஸ் ஷுட் ரைட் த எக்ஸாம். ஓகேங்களா? ஈச் ஆஃப் அஸ் அப்படின்றது வந்து நாம் ஒவ்வொருவரும் அப்படின்றப்போ இங்கே வந்து ஆஃப் என்ற ப்ரொபோசிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்கள், பதில்கள் ஒவ்வொன்றும் சரியாக இருக்கிறது. ஓகேங்களா? பதில்கள் ஒவ்வொன்றும் சரியாக இருக்கிறது அப்படின்றப்போ ஈச் ஆஃப் த ஆன்சர்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம ஆன்சர்ஸ் அப்படின்றது வந்து ப்ளூரலில் போடுறோம். நம்ம டைட்டிலே பாருங்கள் ப்ளூரலில் கொடுத்துருக்கோம். ஈச் அப்படின்றது சிங்குலரு. நம்ம வந்து இந்த மாதிரியும் நம்ம பேசுவோம். ஓகேங்களா? எல்லா ஆன்சர்ஸும் வந்து அதாவது வந்து ஒவ்வொரு ஆன்சர்ஸும் கரெக்டாக இருக்குது. ஒவ்வொரு ஆன்சர்ஸும் அப்படின்னு வந்து ஒரு 10 ஆன்சர்ஸும் நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ஆன்சர்ஸும்
கரெக்டாக இருக்குது அப்படின்ற இடத்துல வந்து இந்த சென்டென்ஸ் நம்ம ஹாஃப் என்ற ப்ரொபோசிஷனை ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ 3 டைப்ஸில் வந்து நம்ம ஈச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன் மோர் டைம் ரீட் பண்ணுறேன். போன ஸ்லைடு உங்களுக்கு புரியலன்னா இந்த ஸ்லைடு உங்களுக்கு இந்த ஈஸியாக புரிஞ்சிடும். பதில்கள் ஒவ்வொன்றும் சரியாக இருக்கிறது. அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், அவளுடைய ஆன்சர் ஒவ்வொன்றும் கரெக்டாக இருந்தது சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம், ஈச் ஆஃப் த ஆன்சர்ஸ் இஸ் கரெக்ட். இந்த வெர்பு பாருங்கள், சிங்குலர் வெர்ப். ஓகேங்களா, ஏன்னா ஈச் வந்து சிங்குலர் மட்டும்தான் சொல்லும், அதனால் வெர்பு வந்து சிங்குலர் தான் போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 13வது பாருங்கள், படங்கள் ஒவ்வொன்றும் அழகாக இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸிபிஷன் போவோம், அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சார்ட்டுமே வந்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒவ்வொரு சார்ட்டும் வந்து தனித்தனியாக சொல்லும்போது எல்லா சார்ட்டும் வந்து ஒவ்வொரு சார்ட்டும் அழகாக இருக்கிறது அப்படின்றதுல வந்து ஈச் ஆஃப் த பிக்சர்ஸ். ஓகேங்களா, ஈச் ஆஃப் த பிக்சர்ஸ் அப்படின்றப்போ படங்கள் ஒவ்வொன்றும். ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம வந்து அந்த படங்கள் அப்படின்றது வந்து ப்ளூரலாக சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஈச் அப்படின்றது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுறதுனால வர்பில், அதாவது வந்து அது ப்ரெசென்ட்டில் சொல்கிறோமா ஃபாஸ்ட்டில் சொல்கிறோமா அதுதான் வந்து வர்பு. ஓகேங்களா, ஸோ நான் வந்து ப்ரெசென்ட்டில் சொல்கிறேன். ஈச் ஆஃப் த பிக்சர்ஸ் இஸ் பியூட்டிஃபுல். ஓகேங்களா, இங்கே வந்து ஈச் ஆஃப் த பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆர் அதெல்லாம் போடக்கூடாது. இதான், ஏன்னா வந்து சப்ஜெக்ட் எதுன்னு பார்க்கணும். இங்கே சப்ஜெக்ட் கொண்டு ஈச்னாவே வந்து சிங்குலர். ஓகேங்களா, நான் இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் த லெசன்லேருந்தே சொல்லணும்னு வரேன். ஈச் வந்து சிங்குலர். ஓகேங்களா, அதை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய வர்பு வந்து இது அதாவது வந்து சிங்குலரில் தான் போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 4வது பாருங்கள், 14வது, அவர்கள் ஒவ்வொருவரும் பிஸியாக இருக்கின்றனர். ஓகேங்களா, அவர்கள் ஒவ்வொருவரும் அப்படின்றப்போ ஈச் ஆஃப் தெம். ஓகேங்களா, அவர்கள் ஒவ்வொருவரும் பிஸியாக இருக்கின்றனர் அப்படின்றப்போ ஈச் ஆஃப் தெம். ஓகேங்களா, இஸ் பிஸி. ஓகேங்களா, ஈச் அங்கே தெம் வந்துச்சு, அதனால் வந்து நம்ம வந்து ஆர் போடணும் அப்படின்ற ஒரு குழப்பமே வேண்டாம். நம்ம சப்ஜெக்ட் எதுன்னு பார்க்கணும், ஈச் ஆஃப் தெம். ஓகேங்களா, ஈச் ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு, அதனால் வந்து இது வந்து சிங்குலர், அதனால் வந்து சிங்குலர். நம்ம வந்து ஸ்டேட்டஸ் தான் சொல்கிறோம். அவங்கன்னா ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிஸியாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஈச் ஆஃப் தெம் இஸ் பிஸி. ஓகேங்களா, இஸ் வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா விவர்ப்ஸ். ஏன்னா நம்மள ரெகுலர் விவர்ப்ஸுக்கு தெரியும் இஸ் வந்து ஒரு சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸை தான் சொல்லும். நான் இது வந்து நியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். நியூவர்ஸ் யாரா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம விவர்ப்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸ் மட்டும் தான் சொல்லும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க, அதுதான் அவங்களோட ஸ்டேட்டஸ். அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்து சொல்ல, அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க, அதுதான் அவங்களோட ஸ்டேட்டஸ். அதனால் வந்து ஈச் ஆஃப் தெம் இஸ் பிஸி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இங்கிலீஷை வந்து லேர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த டைட்டில், இந்த ஒரு சினாரியோ. அது எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா ஈச் ஆஃப் அஸ், நாங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படின்றப்போ ஈச் ஆஃப் அஸ் இஸ் லேர்னிங் இங்கிலீஷ். ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதா பாருங்கள். இதே ப்ளூரல் போன ஸ்லைடில் நம்ம எப்படி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நாம் அப்படின்றப்போ விஎஃப் ஃப்ரண்ட்டில் போட்டோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அங்கே வந்து ஹாஃப் ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணலை. நாம் அப்படின்றப்போ வி ஈச். ஓகேங்களா, வி ஈச் லேர்னிங் இங்கிலீஷ். ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஏன்னா அது வந்து ப்ளூரல். ஓகேங்களா, ப்ளூரல்ன்றதுனால நம்ம வந்து அங்கே வந்து டைரெக்டாக வந்து ப்ளூரல் வெர்ப் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சப்ஜெக்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் போடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா வி ஈச் ஆர் லேர்னிங் இங்கிலீஷ். ஓகேங்களா, அங்கே வந்து வின்றது வந்து ப்ளூரல் நம்ம ஃப்ரண்ட்டில் போடுறோம், இங்கே வந்து சிங்குலர் ஈச் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போடுறோம். ஓகேங்களா, எந்த ஒரு குழப்பமே வேண்டாம், ரெண்டுமே சேம் தான். இங்கே நம்ம வந்து ஈச்சை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டால் அங்கே வந்து சிங்குலர் தான், வெர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 15 ஹோம்ஒர்க் பார்த்துட்டோம். ஏன்னா 15 ஹோம்ஒர்க்ன்றது வந்து ரொம்ப பெருசு தான், இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்லைடு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா இன்னொரு கான்செப்ட் கம்பல்சரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஈச் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பேசுவோம், ஈச் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஈச் பிக்சர்ஸ், ஈச் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பேசும்பொழுது இது நம்ம வந்து கரெக்டாக பேசணும். ஓகேங்களா, ஸோ ஈச் அப்படின்றது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஹோம்ஒர்க் பார்த்துட்டு கொஞ்சம் டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஹோம்ஒர்க் பாருங்கள். ஒவ்வொரு மாணவரும் ஒரு பேனா வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஓகேங்களா, ஒவ்வொரு மாணவரும் அப்படின்றப்போ இதை நீங்கள் வந்து ஈச் வச்சு ஃப்ரண்ட்டில் வச்சு பேசலாம். ஓகேங்களா, மாணவரும் நம்ம வந்து சிங்குலராக சொல்லியிருக்கோம். நாங்கள் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஓகேங்களா, நாங்கள் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கிறோம்ன்றது வந்து நாங்கள் அப்படின்றது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்திருக்கு. ஸோ அது எதில் வரும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் சோர்வாக இருக்கிறோம். ஓகேங்களா, நம்ம இதில் வந்து 2 ப்ளூரல் ஸ்லைட் பார்த்தோம். 2 ப்ளூரல் சைடில் நீங்கள் எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளூரலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்களன்னா அதில் வந்து ப்ளூரல் வெர்ப் தான் போடணும். லாஸ்ட் ஸ்லைடில் நம்ம வந்து ஒரு ப்ளூரல் பார்த்தோம், அதில் வந்து ஈச் ஃப்ரண்ட்டில் போட்டு பார்த்தோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்களன்னா சிங்குலர் சப்ஜெக்ட், ஏன்னா ஈச் ஃப்ரண்ட்டில் வருது,
அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த 3 ஸ்லைடில் தான் ஈச் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதை மட்டும் தரவாயிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட டே பை டே கான்வர்சேஷனில் இந்த மாதிரியான டைட்டிலில் நீங்கள் பேசி அசத்தலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரிட்டனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். ஈச் அப்படின்றது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அது யூஸ் பண்ணும்போது அதாவது வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வெர்பு வந்து சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வெர்பு வந்து ப்ளூரல் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் டாபிக்கு. டாபிக் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.